சங்கீதம் 39:4 வாசிக்க கேட்கலாமா? ஒரு மனுஷனுடைய முடிவு முக்கியம் பாருங்க. அந்த வசனத்தை போடுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று அவன் சொல்றான் பாருங்க. கர்த்தாவே, நான் எவ்வளவா நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் பாருங்க. அதுல இருக்கட்டும். கர்த்தாவே, நான் எவ்வளவா நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு, என்னுடைய நாட்களின் என் ஆயுசின் நாட்கள் இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும். அவன் சொல்றான் பாருங்க. நான் எவ்வளவா நிலையற்றவன் என்பதை உணரும்படி. தோத்திரம். நான் நிலைத்து இந்த பூமியில் நான் இருக்க போறதில்லை. ஆமென். நான் நிலைத்து இருக்க போறதில்லை இந்த பூமியில். ஆகையால் இந்த பூமியில் வாழுகிற நாட்கள் எவ்வளவு என்பதை நான் உணரும்படி, கொஞ்ச நாட்கள் தான். இந்த கொஞ்ச நாட்கள் என்பதை நான் உணர்ந்து என் முடிவு எப்படி இருக்கணும், நல்லதா இருக்கணும் என்று அவர் அந்த சங்கீத வாசம் உங்களுக்கு தெரியும் என்று பார்க்கிறோம். அவன் அப்படிதான் முடிக்கிறான். அந்த முடிவு நல்லதா இருக்கணும். கொஞ்ச நாட்கள், கொஞ்ச வருஷங்கள், கொஞ்ச காலங்கள் தான். ஆனால் இந்த கொஞ்ச நிலையற்ற கொஞ்ச நாட்கள், நிலையற்ற கொஞ்ச மாதம், கொஞ்ச வருஷத்திலே என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை நான் உணரும்படி செய்யும். நாட்களின் அந்த அறிவை தாரும். அந்த உணருகிற அறிவை தாரும். நான் கொஞ்ச நாள் தான் அந்த பூமியில வாழ போறேன். நிலையில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை அல்ல. என்றைக்கு என் முடிவு என்று எனக்கு தெரியாது. ஆகையால் என்னுடைய முடிவு எப்படி என்பதை உணரும்படி, இப்படி என் வாழ்க்கை போனா என் வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை நான் அறியும்படி எனக்கு நீர் உணர்த்தும். கையில் வைத்தர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். அப்படி அவன் என்ன செய்றான்? அவன் செபிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆமென். பிரசங்கி 7:2 சொல்லுகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம் துக்க வீடு, மரண வீட்டுக்கு போறது நல்லது. அங்கே எல்லா மனுஷனுடைய முடிவும் தெரியும். ஆமென். அங்கே எல்லா மனுஷனுடைய முடிவும் தெரியும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கதான் சொல்லுவாங்க, நல்லவனா கெட்டவனா அப்படி மனசுக்கு தெரியும். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் புஸ்தகம் 37:37 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அப்போ ஒரு மனுஷனுடைய முடிவு சமாதானத்தில் முடியணும். ஒரு மனுஷன் அவன் மரிக்கும் போது, இந்த ஆண்டு முடியும் போது கலக்கத்தோடு அல்ல. இந்த ஆண்டு முடியும் போது எப்படி முடியணும்? சமாதானத்தோடு முடியணும். சோத்திரம். ஆண்டு முடிய போகிறது. ஆமென். சமாதானத்தோடு முடியணும். துவக்கத்திலிருந்து முடியும் பொழுதும் துவக்கமும் சமாதானம், முடிவும் சமாதானமா இருக்க வேண்டும் பார்க்கிறோம். தோத்திரம். அவன் சொல்றான், அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம், அந்த மனுஷனுடைய முடிவு ஜெயம், அந்த மனுஷனுடைய முடிவு நன்மை, மேன்மை, உயர்வு, தோல்வி, நஷ்டம், வெக்கம், நிந்தை, அவமானம் அல்ல. ஒரு மனுஷனுடைய முடிவு தோல்வி, அவமானம், நிந்தை, பரியாசம் இதுல முடியக்கூடாது. ஜெயத்துல முடியணும், வெற்றியில முடியணும், மேன்மையில முடியணும், உயர்வில முடியணும். அது சமாதானம். அதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சொல்ற அந்த மனுஷனுடைய முடிவு யாரு? உத்தமன், நீதிமான், பரிசுத்தவானுடைய முடிவு அது சமாதானம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. அந்த நீதிமானுடைய முடிவு சமாதானம். உத்தமன் என்பது நீதிமான், உத்தமன் என்பது பரிசுத்தவான். அப்போ பரிசுத்தவானுடைய முடிவு, நீதிமானுடைய முடிவு, உத்தமனுடைய முடிவு, அவனுடைய நாட்களின் முடிவு, அவனுடைய வருஷங்களின் முடிவு சமாதானம். நம்முடைய முடிவு சமாதானத்தோடு முடிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தீர்க்கதரிசி குறித்து உங்களுக்கு பேசி நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. என்னாகும் புஸ்தகம் 23வது அதிகாரத்துல ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொல்றான். ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொல்றான் பாருங்க. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசி.
ஆமே. கர்த்தர் அவனுக்கு யாக்கோப்பிலிருந்து வரும் அதெல்லாம் சொன்னான். நட்சத்திரம் பயங்கர தரிசனத்தை பார்த்தான், சொன்னான், எடுத்தான், தீர்க்கதரிசனம் சொன்னான்னு பார்க்கிறோம். அந்த அந்த நீதிமான், அந்த அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான் பாருங்க. என்னாகும் 23:10 நீங்க வாசிக்கலாமா? வாசிக்க கேட்பாமா? யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேன். அவன் சொல்றான் பாருங்க, நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றார். அப்ப நீதிமானுடைய முடிவு என்னதுன்னு சொல்லி இருக்கு சொல்லுங்க? சமாதானம். சமாதானம். உத்தமனுடைய முடிவு, பரிசுத்தவனுடைய முடிவு என்னது? சமாதானம். அவன் சொல்றான், என் முடிவு, நீதிமானுடைய முடிவு சமாதானம், என்னுடைய முடிவு சமாதானமா இருப்பதாக என்றான் என்று பார்க்கிறோம். தோத்திரம். இவனுடைய அறிக்கை எப்படி இருக்கிறான் என்றால், நீதிமான் போல் இவன் அறிக்கை பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். தோத்திரம். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில நல்ல கவனிங்க. நீதிமான் போல பேசுகிறவன் நீதிமான் அல்ல, பரிசுத்தவான் போல நடிக்கிறவன் பரிசுத்தவான் அல்ல, உத்தமன் போல பூமியிலே உண்மை உள்ளவன் போல வேஷம் போட்டு ஏமாத்துகிறவன் முடிவுலாம் பரிதாபமாக தான் இருக்குன்னு பார்க்கிறோம். தோத்திரம். யோசபாத்துங்கிற ஒரு மனுஷன், அவன் உத்தமன் தான், ஆனா ஆகாப்பு கெட்டவன். அவன் வேஷத்தை போட்டு போனான்னு பார்க்கிறோம். ஆனாலும் முடிவு பரிதாபத்தில் முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. நம்ம என்ன உத்தமன் வேஷத்தை போட்டு நீ போனியன்னா அந்த யோசபாத்தின் முடிவு, அவன் தப்பிட்டான். ஆமே, சோத்திரம். ஆனா வேஷம் போட்டவன் செத்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம். அதனால நீதிமான் என்கிற வேஷம் போடக்கூடாது, நடிக்க கூடாது, நீதிமான் போல பேசக்கூடாது. ஆனா நீதிமான் படி என்ன செய்யணும்? வாழணும், அதன்படி நடக்கணும். ஆமீன். தோத்திரம். நம்மளை பார்க்கிறவங்க என்ன சொல்றது? இப்ப கர்த்தர், நீதிமான்னா யாருன்னா கர்த்தருடைய பார்வையில் சரியாய் வாழ்கிறவன், அப்படி சரியா இருப்பான். ஆமீன். பரிசுத்தம் கரெக்டா இருக்கும், உண்மை கரெக்டா இருக்கும். ஆமீன். நீதி குறையாது. அதான் நீதிமான். நீதிமான் என்றால் என்ன? அவன் வாழ்க்கையில் நீதி குறையாது. நீதி செய்கிறவன் என்ன செய்யட்டும், வாழ்க்கையில நீதி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் வாழ்க்கையில நீதி குறையாது, உண்மை குறையாது, பரிசுத்தம் குறையாது. சரியா இருப்பான், நீதியில சரியா இருப்பான், உண்மையில சரியா இருப்பான், பரிசுத்தத்துல சரியா இருப்பான். அந்த உலகம் அவனை பார்த்து சொல்லும், இவன் நீதிமான். நீ சொல்லக்கூடாது, நான் நீதிமான் என்று நீ சொல்லாதா. புறத்தியானே ஒன்று சொல்லட்டும், உன் வாயல்ல, புறத்தியானே நீ நீதிமான் என்று சொல்லட்டும். கைகளை ஊத்துற அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை குறித்து நீயே சொல்லாதான். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. ஆமே. கர்த்தராலே பிறராலே புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமேன். அல்லேலூயா. நம்மளை குறித்து நம்ம எங்க குறைவா சொல்லுவோம்? நம்மளை குறித்து குறைவா சொல்ல மாட்டோம். என்னைக்கும் தன்னை குறித்து ஒருத்த மேன்மையா பேசிட்டானா அவங்கிட்ட அந்த விஷயம் இல்லை. ஆமே. அவன் தன்னை குறித்து நான் ஒரு பெரிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டானா அவன் பூச்சி என்று சொல்ல வேண்டும். ஆமேன். சோத்திரம். மற்றவர்கள் சொல்ல வேண்டும், மற்றவர்கள் சரியா சொல்லுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்கன்னு பார்க்கிறோம். தோத்திரம். அதனாலதான் நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். அப்போ அவனுக்குள்ள நீதி இருக்கும், உண்மை இருக்கும், பரிசுத்தம் இருக்கும். அதை இந்த உலகம் பார்க்கும். அப்பா பார்ப்பான், அம்மா பார்ப்பான், குடும்பம் பார்க்கும், இந்த ஊரு பார்க்கும். நீ அதன்படி தான் நடப்பா. இன்னும் உனக்குள்ள உண்மை இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, அதைத்தான் நீ வெளிப்படுத்துவா. அப்ப சொல்லுவாங்க, இதோ நம்மிடத்தில் வருகிறவர் பரிசுத்தவான். எலிசா ஒரு பரிசுத்தவான். அவன் ஒன்னும் எழுதி வச்சுட்டு வரல. ஆனா சுனேமியால் அவனை பார்த்து சொன்னான். எலிசா சொல்லல நான் பரிசுத்தவான், நான் பெரிய நீதிமான் என்று எலிசா சொல்லல. சுனேமியால் சொன்னா, இதோ நம்மிடத்தில் வந்து போகிறவர் பரிசுத்தவன். யார் சொன்னா? ஆமா, எலிசாவை சொன்னா. சொல்லுங்க, எலிசாவை சொன்னா. நான் பரிசுத்தவன் எலிசா சொன்னானா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல யார் சொன்னா? யார் சொன்னா? ஆமா,
அந்த வீட்டம்மா சொன்னாங்க, இதோ நம்ம இடத்துல வாழ்ந்துட்டு போறவர் இவர் பரிசுத்தவான். ஏன்னா எலிசாவுக்குள்ள பரிசுத்தம் இருந்து அந்த பரிசுத்த நடக்க, பரிசுத்த பார்வை, பரிசுத்த உடை, பரிசுத்த நட, இந்த இது வெளிப்படுத்தியன்னு பார்க்கிறேன். இதை பார்த்தா இது நம்ம இடத்துல வந்துட்டு போற இவர் இந்த பரிசுத்தவான் எங்க வீட்டுல தங்க வேண்டும். கைகளை ஒரு அல்லையில சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் யார்? நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப பரிசுத்தம் இருந்தா தான் கர்த்தர் நம்ம வீட்டுல தங்குவார். எலிசா அந்த சூனேமியா என்கிற ஊர்ல எவ்வளவு வீடு இருந்தாலும், ஆனா அந்த சூனேமியால் வீட்டுல வந்து தான் தங்கினான். எல்லார் வீட்லயுமே தங்கல. சூனேமியால் வீடு பெர்ஃபெக்டா இருந்தது. எலிசா தங்குவதற்கு அங்கே சாதகமா இருந்தானா தங்கினான். அவனுடைய பரிசுத்தம் அங்கே வெளிப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில நம்மளே சொல்ல, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் உத்தமன் சொன்னீங்கன்னா சம்திங் ராங். எனக்குள்ள உண்மை, உத்தமம், பரிசுத்தம் நிறைந்திருந்தா நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுவீர்கள். அல்லேலூயா. யார் சொல்லுவா? நீங்க சொல்லுவீர்கள் பார்க்கிறோம். ஆமென். அப்ப பாருங்க, இவன் சொல்றான் தன்னை ஒரு நீதிமான் என்றும் என்னுடைய முடிவு அவன் போல இருக்கும் என்று சொல்லுகிறான் பார்க்கிறோம். இந்த ஆண்டு இறுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த இறுதி நான் உண்மையா பரிசுத்தமா நீதியா நீ வாழ்ந்தா இந்த முடிவு உனக்கு சமாதானமா இருக்கும். வெற்றியில முடியும், ஜெயத்துல முடியும். கர்த்தருக்கு மகிமை செலுத்தன்னு பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல 9-14 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை வாசிக்க. அந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது? தங்களை நீதிமான் என்று எண்ணி பிறரை அற்பமாய் எண்ணினதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொன்னார். 2 பேர் என்ன பண்ணானுவ? ஜெபம் பண்ணான். ஒருத்தன் பரிசேயன், மற்றொருத்தன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் எப்படி? பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கடைசிவர விட்டா கூட்டாது. தோத்திரம். ஆமென். தோத்திரம். என்ன பாருங்க, இந்த இடத்துல ஆயக்காரன் தன்னை நீதிமான் என்று சொன்னானா? நீதிமான் போல பேசினானா? இல்ல. யாரு தன்னை நீதிமான் போல பேசினா? பரிசேயன். கர்த்தர் பார்த்தாரு, தீர்ப்பு வந்தது. எவன் நீதிமான் போல தன்னை பேசினானோ அவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அங்க நீதி இல்ல, அங்க பரிசுத்தம் இல்ல, அங்க உண்மை இல்ல. இது கடந்து அடிச்சுட்டு கிடக்குது, தொடக்கன்னு அடிச்சுட்டு கிடக்குது. அப்போ பாருங்க, தோத்திரம். தன்னைத்தான் சொல்லக்கூடாது. ஆமே, அடுத்தவன் சொல்லணும். இங்க தேவன் சொல்றார். என்ன சொல்றாரு? ஆமே, அவன் அல்ல, இவனே. இவன் என்ன? பாவியாக என் மேல் கிருபையாய் ஏறும். ஆமே, அவனே நீதிமான் என்று ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். தோத்திரம். அப்பதான் சொல்றேன், நீதிமான் போல் நடிக்கிறவன், நீதிமான் போல் பேசுகிறவன், நீதிமான் போல் வேஷம் போடுகிறவன் நீதிமான் அல்ல. அவன் முடிவு நல்லா இருக்காது. நீங்க பாருங்களா, யூதாஸ், நீங்க மத்தேயு 26வது அதிகாரத்துல 6 முதல் 16 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே 12 சீஷர்ல ஒரு நீதிமான் யாரு? யூதாஸ் இருந்தார் என்று பார்க்கிறோம். புரியுதுங்க? மனம் திரும்பாத நீதிமான் இவன் என்ன சொல்றான்? ஒரு 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 பாவியான ஸ்திரீ வெளியேற பெற்ற என்ன செஞ்சா? ஒரு தைலத்தை உடைச்சு ஊத்துனா. இவன் என்ன சொன்னான்? அட பாவிகளா, அவரு குருவுக்கு அதை மேன்மைப்படுத்தினான்னு பார்க்கிறோம். அடக்கம் பண்ணுவதுக்கு ஏதுவா அதை செய்தான்னு பார்க்கிறோம். ஆனா கூட இருக்கிற யூதாஸ் என்ன சொன்னான் தெரியுமா? இதை ஏன் வித்து தருத்திற்கு என்ன செஞ்சிருக்கலாம்? கொடுத்தல. நீ வீணாக்கிட்டிய. அவன் பேசுறது கரெக்ட் போலதான் இருக்கு. சோத்திர சும்மா அவர் சரீரத்தில் ஊத்தி விட்டா என்ன பிரச்சனை? 330 லட்சம் போச்சே, சும்மா ஊத்தி விட்டு இது ஏழைக்கு கொடுத்திருந்தா அது புரோஜனமா இருக்குமே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா.
ஆனா அதுக்கு கீழுள்ள வசனத்தை படிச்சு படுங்க, அவன் யாருங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, சோத்திரம். படிங்க பார்க்கலாம். 13, 14, 15, 16 படிங்க. 11 14. இல்ல அவன் காட்டி கொடுக்க போவானே, அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். நீங்க 26, 13. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். ஒரு நீதிமான் கிட்ட ஒரு நீதிமான் போல பேசிக்கிட்டு நீதிமான் போல நடிச்சுக்கிட்டு இருந்த யூதாஸ். ஆமென். அப்ப அவன் சொல்றான், பேசுறதெல்லாம் எப்படி பேசுனா? 300 பணத்தை வீணாக்கிட்டீங்களே, இதை யாருக்கு கொடுத்துருக்கலாம்? ஆமா, ஏழைக்கு கொடுத்துருக்கலாமே. தோத்திரம். ஆனா பேசிட்டு இவன் காட்டி கொடுக்க எவ்வளவு பேசினான் ரேட்டு? இவன் நீதிமானா? அடுத்தவனை காட்டி கொடுக்கிறதுக்கு ரேட்டு பேசுறான் அந்தரங்கத்துல. வெளியே எப்படி பேசுறான்? தன்னை நீதிமான் போல காட்டிக்கிட்டுறான். ஆனா அந்தரங்கத்தில் எப்படிப்பட்ட அயோக்கியனா இருக்கிறான்? இப்படிதான் அந்த உலகம் இருக்கிறது. வெளியே தங்களை நீதிமான் போல, அப்படியே பரிசுத்தவான் போல, யூதாசை போல காட்டிக்கொள்கிறவர்களே உங்க முடிவு யூதாசு போல இருக்கும். அல்லேலூயா. உண்மை சொல்றேன், புரியுதுங்களா? தோத்திரம். அப்ப பாருங்க, அப்ப அவன் நீதிமான் போல பேசினான். அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும்? ரைட்டு, 300 பணம் சொன்னான். நீ என்ன பண்ண? உன் பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு செஞ்சு, நீ ஏன் அங்க போய் அடுத்தவனை காட்டித்தர 30 காசுக்கு உடன்படிக்கை பண்ணி அவரை காட்டி கொடுக்கிறதுக்கு சமயம் பார்த்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், திருடன் சொன்னார். ஆமே, நீதிமான் பிறர் பொருளை திருடுவானா? அல்லேலூயா. நீதிமான் கர்த்தருக்கு துதியை, கர்த்தர் கொடுக்கிற ஆமே ஆராதனையை, கர்த்தர் கொடுக்கிற காணிக்கையை, கர்த்தர் கொடுக்கிற தசமபாகத்தை நீதிமான் திருட மாட்டான். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா செய்வான். அவன் தான் நீதிமான். ஆமென். அல்லேலூயா. அவன் தான் நீதிமான். ஸ்தோத்திரம். கர்த்தரை காட்டி கொடுக்க மாட்டான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறன்னு பார்க்கிறோம். தேவன் நல்லவர். புரியுதுங்களா? அப்போ இவன் நீதிமான் போல பேசினான். ஆனா இதே ஆவிதான் பிழையாம் தீர்க்க இருந்தது. வெளிய தீர்க்க தரிசனம், வெளிய நீதிமான், ஆனா அந்தரங்கம் யூதாசுக்குள்ள போலதான் இவன் முடிவு இருந்ததுன்னு பார்க்கிறோம். தோத்திரம். அந்த வெளிய தரிசனம் பார்த்தான், சொப்பனம் பார்த்தான், கரெக்டா சொன்னான். ஆனா அந்தரங்கம் எப்படின்னு தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமா, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமா துர்ற ஆலோசனையை, கள்ள உபதேசத்தை கொடுத்தான். அது அந்தரங்கத்தில் செஞ்சான். வெளியரங்கமா என்ன பார்த்தான்? தீர்க்க தரிசனம் சொன்னான். வெளியரங்கமா நீதிமான் போல காட்சியளித்தான். வெளியரங்கமா தரிசனம் பார்த்து கரெக்டா சொன்னான்னு பார்க்கிறோம். ஆனா வெளியே ஒரு கரெக்டா இருக்கு, ஆனா அந்தரங்கம் ரொம்ப யூதாசு போல மோசமா இருக்குது. டபுள் ஆக்ட்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அவன் முடிவு நல்லா இருக்காதுங்க. நீ டபுள் ஆகிட்டு போடு, அது உனக்கு தான் கேடு. முடிவு நல்லா இருக்காது. அல்லேலூயா. சோத்திரம். சத்தியத்தை சொல்ற அவ்வளவு. நீங்க வாசிக்க பார்க்கலாம். என்னாகும் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 22வது அதிகாரத்துல சோத்திரம் 12வது வசனத்திலிருந்து 18 வரை படிக்கீங்களா? அந்த காரியங்கள் கொஞ்சம் வாஸ்தவம் புரியும். அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம். ஒண்ணு பிழையாம் ஆண்டவர் கேட்காரு. என்ன கேட்காங்க? நான் அவன் குறி கேட்கான், நான் போய் அந்த சனத்தை, உங்களுடைய ஜனத்தை சபிக்க சொல்றான், உன்னுடைய ஜனத்தை சபிக்க சொல்றான், அப்படி சபிக்கணுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய வேண்டாம்? அந்த ஜனங்களோட போக வேண்டாம். அந்த ஜனங்களோட போகவும் வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். கர்த்தர் கேட்டதுக்கு தெளிவா என்ன பண்ணிட்டாரு? நல்லா கவனிங்க. கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ பாலாக் அனுப்புன ஆமென் பிரபுக்களோடு நீ என்ன செய்ய வேண்டாம்? பாலாக் ராஜா கிட்ட போக கூடாது. ரெண்டாவது சொல்லிட்டாரு, இந்த சனத்தை என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது என்று கர்த்தர் திட்டமும் தெளிவா சொல்லிட்டார். சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
தேவன் ஒரு விஷயம் சொல்லி அவர் திருத்துகிற ஒரு தெய்வம் அல்ல. ஆமென். அவர் சொன்னது சொன்னதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு பாய்க்கிறோம். நல்லா கவனிக்க, முடிஞ்சு போச்சுன்னு பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர்கிட்ட இருந்த வார்த்தையை வாங்கியாச்சு. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு. இவனுக்கு தெளிந்து விட்டது, இப்படித்தான் கரெக்ட். அப்போ அந்த ஜனத்தை சபிக்க கூடாது, அவங்க அனுப்பின ஆளு கூட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று அழகாக இவனுக்கு பதில் வந்து விட்டது என்று நம்ம பார்க்கின்றோம். பதில் வந்து விட்டது என்று பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிங்க. பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்க. நீங்கள் உங்க தேசத்துக்கு என்ன செஞ்சிருங்க, போயிருங்க. நான் உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார். நான் என்ன சொல்றேன், கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். கரெக்டா சொல்லிட்டான். கர்த்தர் போக வேண்டாம்னு சொல்லிட்டான். 14. அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கினிடத்தில் போய் பிலேயாம் எங்களோடு கூட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றான். பாருங்க, என்ன செஞ்சிட்டான், இவனு போய் சொல்லிட்டான். என்ன செஞ்சிட்டானுவ, போயிட்டான்னு பாய்க்கிறோம். ஆனா சும்மா இருந்தானுங்களா இருக்குல்ல. திரும்ப வாசிங்க. பாலாக் மறுபடியும் அவர்களிடத்திலும் அவர்களில் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதுக்கு தடைபட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் என்றான். நில்லுங்க பாருங்க, திரும்ப அதிக ஆட்கள் அனுப்பி என்ன பண்றான், அவன் வரும்படி கர்த்தர் போகக்கூடாதுங்கிறாரு, வரணும், சபிக்கணும், ஆள் அனுப்புறான். பிசாசுன்னு பாய்க்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்தில் இப்படிதான் ஆட்கள் இருக்காங்க. கர்த்தர் சொன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது திருப்ப கர்த்தர் போகக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஆனா இவன் பாருங்க, இவன்ற சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டுட்டே இருந்தா என்ன ஆகும், அது பிரச்சனையாகும். பாருங்க வாசிங்க. 18. பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. என்ன சொல்றான், பாலாக் ராஜா என் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் பணமும் தந்தாலும் நான் சின்ன காரியம் பெரிய காரியம் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய மாட்டேன், மீறக்கூடாது. இப்ப இதான் யாரு சொன்னா, யூதாஸ் சொன்னான். ஐயோ வீணாக்கிறீங்கன்னா, ஆனா வெளிய பேச்சு தான் அது. ஆமென். ஆனா இவன் என்ன சொல்லிட்டான், கட்டளை நான் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. 19 படிங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு. நான் என்ன கேட்கிறேன், கர்த்தர் சொல்லியாச்சு, இனிமேல் 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 என்ன கிடக்குது, தெளிவா பதில் வந்துட்டுல, நீதிமானுக்கு உத்தரவு வந்துட்டு. ஆமென், ஸ்தோத்திரம். புரியுதுங்களா, உச்ச நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வந்தாச்சு. திரும்ப நான் ஒரு மனு போட்டு இனி என்ன உத்தரவு வரும்னு கேட்டா அது சரிப்பட்டு வருமா? அல்லேலூயா, சரிப்பட்டு வராது. திரும்ப நான் என்ன கேட்கான், அப்ப ஏன் திரும்ப கேட்கறான்னு சொல்லுங்க. இவனுக்கு போக ஆசை, வெள்ளி பொண்ணு பணம் மேல ஆசை, அதனாலதான் திரும்ப என்ன செய்யறான், கேட்கிறான்னு பாய்க்கிறோம். இனிமேல் எனக்கு என்ன சொல்லணும் அறியும்படிக்கு இந்த ராத்திரி இங்கே தங்கி இருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து 21 வாசிங்க. பிலேயாம் காலமே எழுந்து. பாருங்க, பிலேயாம் என்ன செய்றான், ஆண்டவர் என்ன சொன்னாரு, போக கூடாதுன்னு சொன்னார், அப்படிதானே? ஆனா பிலேயாம் காலமே எழும்பி தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். பாத்தீங்களா, யாரு கூட போக கூடாதுன்னு சொன்னாரோ அவன் கெட்டவன், இவன் நான் நல்லவன் சொல்றான். இந்த நல்லவன் நல்லவனோடு கூட போனோம். ஆனா யாரு கூட போனா, கெட்டவனாகிய பாலாக்கு பிரபுக்களோட போனான். அப்ப இவன் யாரு, கெட்டவனா இல்லையா? நல்லவன் யாரு கூட போவான், ஏதாவது பேசுங்கம்மா. நல்லவன் கெட்டவன் கெட்டவனோட போவான். இவன் நல்லவன் போல பேசுறான், நல்லவன் போல நடிக்கிறான்.
ஆனா கெட்டவன் கூட ஐக்கியம் வச்சு கெட்டவன் போற இடத்துக்கு போறான்னு பாய்க்கிறோம். நல்லவன் கெட்டவனோட போவானா சொல்லுங்க? நல்லவன் திருடன் கூட சேர்ந்து திருட போவானா சொல்லுங்கம்மா? ஏதாவது போவானா போக மாட்டானா? ஏதாவது அம்மா இதுக்கு ஒரு சின்ன பதில் தானே. போக மாட்டான். நல்லவன் திருடன் கூட சேர்ந்து திருட போவானா? சோத்திரம். இவன் நல்லவன் போல பேசுறான், ஆனா யார் கூட போறான்? கெட்டவன் கூட போறான்னு பாக்கிறோம். வாசிங்க. அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருக்கு முதல்ல என்ன வந்ததாம்? கோபம் வந்ததாம். கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எப்படி நின்னாராம்? எதிராளியாக நின்றார். நல்லா பாருங்க. அவன் அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ இவனுக்கு தெரியல, இவன் நீதிமானா இருக்கிறான். இவனுக்கு தரிசனம் பார்க்கிறவன், சொப்பனம் பார்க்கிறவன், தீர்க்க தரிசனம் சொல்றவனுக்கு இப்ப கர்த்தர் அவன் வழி எதிரா இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய கோபம், கர்த்தர் அவனுக்கு சத்ருவா நிக்கிறது யாருக்கு தெரியல? அவனுக்கு தெரியல. ஆமா, அவர் நீதிபரர் ஆப்போசிட்டா இருக்கா. நீ கெட்ட வழியில போறா அப்படிங்கறது அவர் குறுக்க நிக்கிறது நல்லவன் சொன்னான் பாருங்க. அவனுக்கு தெரியல, கெட்ட வழியில போறான், அவனுக்கு தெரியல. அவன் என்ன செஞ்சான்? வேலைக்காரரையும் கூப்பிட்டு என்ன செஞ்சான்? போனான். அடுத்த வசனம். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு. நில்லுங்க, அப்படி நில்லுங்க. இப்ப பாருங்க, கோபத்துல நின்னாரு, சத்ருவா நின்னாரு. இப்ப எப்படி நிக்கிறாரு? பட்டயத்தை கையில பிடிச்சுட்டு நிக்கிறத எது பாக்குது? கழுத பாக்குது. ஆனா யாருக்கு தெரியல? அந்த சொல்லப்பட்டிருக்கு பைபிள், கண் திறக்கப்பட்டவன். பரலோக தரிசனம் தெரிஞ்சது. ஆமே, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. ஆனா நல்லவனா இருந்தான், கெட்ட வழியில வந்தவன கண் என்ன செஞ்சுட்டு திறக்கப்படல. கழுதையின் கண்ணுக்கு தெரியுது, கழுதையின் கண்ணுக்கு தெரிந்தன்னு பாய்க்கிறோம். அப்போ நீ கெட்டவனா இருக்கிறதுனால உன் மாம்ச கண்ணை அடைச்சிட்டு பாய்க்கிறோம். தரிசனம் போச்சுது, கர்த்தரை காண முடியல. ஆமே, பரிசுத்தம் இல்லாமல், நீதி இல்லாமல், உண்மை இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? நீதிபரரை தரிசிக்க முடியுமா? நீதிபரரை தரிசித்த கண்கள், பார்த்த கண்கள் இப்ப கெட்டவனா மாறி வந்ததுனால பரிசுத்தரை, நீதிபரரை அவனால பார்க்க முடியல. அவனுக்கு அவனை சுமந்த அந்த கழுத அந்த தூதனை பட்டயத்தை என்ன செஞ்சது? கண்டு என்ன செஞ்சது? வழியை விட்டு வயலில விலகிற்று. என்ன வச்சது? வழியை விட்டு வயலிலே விலகி போச்சு. கழுதைய வழியிலே திருப்ப பிழையாம் அதை அடித்தான். இப்ப பாருங்க, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த கழுதை பார்க்காம இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. இவன் இந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா வழியில யாருனுக்கா? தேவதூதன். எதை வச்சுட்டு இருக்கான்? இப்ப இந்த கழுதை நேரா போச்சுன்னா தேவதூதன் பட்டயத்தால யாரை கொண்டுருவா? பிழையாம கொண்டுருவார். அதனால பிழையாமை தப்புவிக்க கழுதை என்ன செஞ்சுதான்? வயல்ல இறங்கிட்டு, பாதை விட்டு எங்க இறங்கிட்டு? வயல்ல இறங்குறதுனால பிழையாம் தப்பிச்சான். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது விலகி போச்சு. கழுதை விலை திருப்பி பிழையாம என்ன செய்யறான்? அடித்தான். என்ன செய்யறான்? அந்த அடியும் வாங்கிட்டு, உன்னை காப்பாத்துனதுக்கு எனக்கு கிடைச்ச அடி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு. அடுத்தது, கர்த்தருடைய தூதனானவர் இருபுறமும் சுவர் வைத்திருக்கிற திராட்சை தோட்டத்தின் பாதையிலே போய் நின்றார். பாருங்க, ரெண்டு சைடு என்ன இருக்குது? சுவர் இருக்கு. அதுக்கு மத்தியில யாரு நிக்கா? கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடு நிற்கிறான். கழுதை பாக்குது. அதனால கழுதை என்ன செய்தான்? கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி. பாருங்க, இப்பமும் பிள்ளையம் அவனை பார்க்கல, கழுதை தான் பாக்குது. பார்த்து சுவரோடு நெருக்கிச்சு. திரும்ப சுவரோடு நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். இப்போ ஸ்ட்ரைட்டா போயிருந்தனா பிள்ளையம் காலி. ஆனா இது என்ன செய்யுது? அவனா அந்த பட்டயத்துக்கு இந்த கழுதை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யுது? சுவரோடு ஒதுங்கி போகுது. பிள்ளையாம் என்ன பண்றான்? தன்னை காப்பாத்த நினைச்ச கழுதை என்ன செய்றான்? அடிக்கிறான். தன்னை காப்பாத்த நினைச்ச கழுதை என்ன செய்றான்? அடிக்கிறான். ரெண்டாவது திருப்பு. மூணாவது,
கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு ஆ, பிழையாமின் கீழே படுத்து கொண்டது. அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றான். 26 புரியுதுங்களா? அப்பொழுது என்ன செய்து? கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிழையாமின் கீழ் படுத்து கொண்டது. பிழையாம் கோபம் உண்டு. பாருங்க, இப்ப பாருங்க, எங்க போக முடியாது. இப்ப எங்க போக முடியாது? எங்க போக முடியாது. எங்க போக முடியலன்னா கழுதை போனா என்ன இருக்கும்? காலி. பிழையாம் காலி. அதனால கழுதை என்ன செஞ்சுட்டு 3வது டைம் படுத்துட்டு கீழே போனா நம்ம எஜமானனை காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு 3வது திருப்பி என்ன செய்யறான்? கோபம் உண்டவனாகி கழுதை தடினால் அடித்தான். பாருங்க, எத்தனை முறை அடிச்சிட்டான்? 3 முறை அடிச்சிட்டான். 3 முறை அவன் ஜீவனை காப்பாத்தின கழுதையை இவன் அடிக்கிறான். இவன் நல்லவனா? அதான் நல்லவன். அம்மே, என்னை விட எத்தனை பேர் நல்லவனா இருந்தும் அம்மே கழுத இந்த இடத்துல நல்லதா? பிழையாம் நல்லதா? கழுத. அதான் பைபிள் சொல்லுது, மிருகத்தை பார்க்கலாம் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல அல்ல. தோத்திரம். நல்லா கவனிங்க. தோத்திரம். எத்தனை முறை அடிக்கிறான்? 3 முறை. 3 முறை பட்டயத்துக்கு தப்பித்ததுனால அது என்ன செஞ்சது? அடி வாங்கியதுன்னு பார்க்கிறோம். இப்ப பாருங்க, வாசிங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். கண்ணை திறந்தார். இந்த கண் திறக்கப்பட்டதற்கு கண் அடைக்கப்பட்டு போச்சு. இது தீர்க்கதரிசியின் கண் அடப்பட்டு போச்சு. தீர்க்கதரிசியின் கண் அடப்பட்டு போய் வாய் அடப்பட்டு எல்லாம் அடப்பட்டு போச்சது. இப்ப கழுதின் வாய் என்ன செய்யறாரு? கர்த்தர் திறந்தார். அது பிழையாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. இப்ப கழுதை கேக்குது பாருங்க, 3 தரம் நீர் என்னை அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். 3 முறை காப்பாத்துறத சொல்றான். பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால், ஒரு பட்டயம் மட்டும் இருந்தா இப்பொழுதே உன்னை கொன்று போட்டு விவேன் என்றான். தோத்திரம். அடுத்தது பாருங்க. கழுதை பிழையாமை நோக்கி நீர் என்னை கை கொண்ட காலம் முதல். அது கேக்குது, அந்த கழுதை கேக்குது பாருங்க. நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்ததுண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அந்த கழுதை கேக்கு, என்னை நீர் கை கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நான் இப்படி செய்ததுண்டா? அது கேட்க இல்லங்க. அப்ப நான் இப்ப செஞ்சதுன்னா எதுக்கு செஞ்சது? அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். நீங்க பாருங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, இப்ப இவங்க கண்ணை திறக்கார் பார்க்கான்னு பாக்கிறோம். அப்போ சரி, அதை வாசுங்க. அடுத்தது 32 வாசித்துருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். உனக்கு எதிராக நீ போக வேண்டாம்னு சொன்னேன், நீ போனா சபிக்க போற. உனக்கு எதிராக என்ன செஞ்சேன்? புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. கழுதை விலகிச்சுன்னு சொல்றான் பாருங்க. நல்லா கவனிங்க. என்ன செஞ்சிட்டு? கழுதை விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்திருந்தா பாருங்க, விலகாமல் இருந்திருந்தால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு உன்னை முதல்ல கொண்டிருப்பேன், 2வது கழுதையை உயிரோட வைப்பேன் என்றான். அப்ப சொல்றான், ஃபர்ஸ்ட் அது வயல்ல பாதை விட்டு வயலுக்கு வராதிருந்தா நீ காலி. ஆமே, அது சுவரோடு ஒன்ன உரசிட்டு போயிட்டு பாத்தியா, அப்படி போகாதிருந்தா நீ காலி. 3வது கழுதை என்கிட்ட வராம படுத்துக்கிட்டு பாரு, அது நேரா என்கிட்ட வந்திருந்தா நீ காலி. கழுதை உயிரோட இருக்கும். கையில் ஒரு அல்லையே சொல்ல பார்க்கலாம். அதான் கழுதை கேட்குது, நான் இப்படி செய்தது உண்டா? அப்போ கழுதை என்ன செய்து? அவனுக்கு நன்மை செய்து. ஆனா நன்மை செய்த ஆமே அவன் இந்த கழுதைக்கு தீங்கு செய்யறான்னு பார்க்கிறோம். ஆமீன், அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். இந்த கழுதை நன்மை செய்து. நன்மை செய்கிறவன் மேன்மை உள்ளவர்கள்.
யார் யார் நன்மை செய்கிறார்களோ தோத்திரம். ஆமென். 3 யோவான் 1:11. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப இவன் தீமை செய்யறான் பாருங்க. கெட்டவன் நல்லது செய்வானா கெட்டது செய்வானா? பேச மாட்டீங்கள? கெட்டவன் நல்லது செய்வானா கெட்டது செய்வானா? கொஞ்சம் பேசுங்களாம் பிரதர். கெட்டது செய்யணும். என்ன செய்வான்? சோத்திரம். புரியுதுங்களா? இப்போ இவன் கெட்டவனா இருக்கான், நன்மை செஞ்ச கழுதை என்ன செய்யறான்? அடிக்கிறான். அது வாங்கிட்டுன்னு பார்க்கிறோம். தோத்திரம். அதான் பவுல் ரோமர் 12:21 சொல்றாரு, நீ தீமையினால் வெல்லாம நன்மை செய்து தீமை வெல்லு அப்படிங்கிறார். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமை எப்படி வெல்லு? நன்மையினாலே வெல்லுன்னு சொல்லப்பட்டு பார்க்கிறோம். அப்போ நமக்கு என்ன சொல்லணும்னா, நம்மள ஆண்டவர் நல்லவன், நல்லதான் செய்வான். நல்லா உங்களுக்கு சொல்றேன், நல்ல மரம் கெட்ட மரம் அந்த கனினாலே. அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல பிள்ளை எனக்கு நல்லதையே செய்யும், கெட்டவன் கெட்ட பிள்ளை கெட்டதை தான் செய்யும். அந்த சுபாவத்தை வச்சு பார்த்துக்கிடலாம். தோத்திரம். புரியுதுங்களா? சோத்திரம். அப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் இயேசு நல்ல கடைசுரை நன்மை தான் செஞ்சார். நன்மை செய்ய படியுங்கள். ஆமே. தீங்குக்கு தீங்கு செய்யாதீங்க, நன்மைக்கு ஆமே தீமையும் செய்யாதீங்க. நீ நன்மைக்கு தீமை செஞ்சா உன் வீட்டை விட்டு தீமை என்றென்றைக்கும் விலகாது. நம்ம நன்மை தான் செய்யணும். ஆமேன். கழுத 3 முறையும் தன்னை அடிக்கிற எஜமானனுக்கு நன்மையே செய்ததுன்னு பார்க்கிறோம். அதே போல இந்த உலகத்தில் வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்னதான் செய்யணும்? நன்மை தான் செய்யணும். தீங்கு செய்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். தீங்கு செய்த பிள்ளையாமுக்கு அந்த கழுத தொடர்ந்து நன்மையே செய்தது. ஆமேன். அதனால தான் பைபிள் சொல்கிறது, ஆமேன், நன்மை செய்யாத கெட்டவன் மிருகத்தை விட கீழானவன், நன்மை செய்கிறவன் மிருகத்தை விட மேலானவன். ஆமேன். அதுலயே லிஸ்ட் போட்டுக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்கணும், நல்ல மரமா இருக்கணும், நல்ல கனி கொடுக்கணும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம். அப்ப இவங்கிட்ட நல்ல கனி இருக்கா? இல்ல. இவங்கிட்ட என்ன இல்ல? நல்ல கனி இல்லை என்று நம்ம பார்க்கின்றோம். தோத்திரம். நல்ல கனி இல்லைன்னு நம்ம பார்க்கின்றோம், பார்க்கிறோம். தோத்திரம். புரியுதுங்களா? அதனால என்ன 22:18 சொல்றான், நீதிமான் போல பேசணும்னு சொல்றான். எப்படி பேசுறான் பாருங்க. என் வீடு நிறைய என்ன கொடுத்தாலும், வெள்ளி பொண்ணு பணம் கொடுத்தாலும், நான் கர்த்தர் சொல்லுகிறபடியே சொல்லுவேன். அவர் வார்த்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? மீற மாட்டேன்னு சொல்றான். அவர் வார்த்தை மீற மாட்டேன்னு சொல்லிட்டு போறானா இல்லையா? அல்லேலூயா. போறானா இல்லையா? நம்மளாம் அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டோம்னா நீ கெட்டவன். கர்த்தருடைய வார்த்தையின்படி, தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையின்படி எசேக்கியேல் 18 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கட்டளை பிரமாணத்தின்படி நடக்கிறவன் நீதிமான். சோத்திரம். சோத்திரன் பார்க்கிறோம். வார்த்தையை மீறக்கூடாது. இவன் மீறிட்டான், வாழ்க்கையில் தவறிட்டான், கெட்டவனா மாறிட்டான். நல்லவன் போல பேசினான், கெட்டவன் போல கெட்டதை செய்ய அவன் பாருங்க. முதல்ல கழுதைக்கு கெட்டதை செஞ்சான்னு பார்க்கிறோம். தோத்திரம். இவங்கிட்ட பண ஆசை உள்ளுக்குள்ள இருந்தது, யூதாசு போல இருந்ததுனாலதான் வெள்ளி பொண்ணு சொன்னான். ஆனா வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது தெரியுமா? வெளிப்படுத்த 2:14, இந்த வெள்ளி பொண்ணுக்கு ஆசைப்பட்டு அவன் ஒரு கெட்ட உபதேசத்தை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன உபதேசத்தை கொடுத்தான்? இந்த சனங்களை சபிக்க கூப்பிட்டான் அல்லவா? அப்ப பாலாக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். இந்த சனங்களை கர்த்தர் விட்டு விலகணும் அப்படின்னா நீ ஒரு காரியம் செய், எனக்கு எவ்வளவு பணம் தருவான்னு ஒப்பந்தம் போட்டுட்டான். போட்டுட்டு சொன்னான், இந்த காரியத்தை நீ செஞ்சா போதும். 1, விக்கிரகத்துக்கு விருந்து பண்ண கூப்பிடு. என்ன பண்ண கூப்பிடு? விருந்து பண்ண கூப்பிடு. ஆமா, சோத்திரம். என்ன பண்ண கூப்பிடு? விருந்து பண்ண கூப்பிடுன்னு சொல்லப்பட்டு பார்க்கிறோம். நீங்க வெளிப்படுத்த 2:14, அந்த ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதற்கும்
வேசித்தனம் பண்ணுகிறதுக்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அவன் என்ன போதகம் பண்ணிட்டான் பாத்தீங்களா? இவன் நல்லவன், நல்ல போதகம் தானே பண்ணணும். அல்லேலூயா. நல்லவன் என்ன செய்யணும்? நல்ல போதகம். இவன் என்ன போதகம் பண்ணான்? கெட்ட போதகம். விபச்சாரம் பண்ண சொல்றான். நல்ல போதகமா? கர்த்தர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் என்னை வேறே ஒரு சொருபம் வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. வைக்க சொல்றான். எல்லாம் சொல்றான்னு பாக்கிறோம். அததான் 2 பேதுரு 2:15 படிங்க. 2 பேதுரு 2:15. 2 பேதுரு 2:15 கொஞ்சம் வேகமா போடுங்க பார்க்கலாம். நீங்கள் நன்மை செய்ததனாலே 2 பேதுரு 2:15 செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து, முடிஞ்சுதா? நல்ல வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி. நல்ல நல்ல உபதேசம் பண்ணா நல்ல கூலி. கெட்ட உபதேசத்தை கொடுத்தான். அவனுக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டான்? கெட்ட உபதேசத்தை கொடுத்தான். அப்ப இவன் கெட்டவனா நல்லவனா? ஆனா இவன் எப்படி பேசுறான்? நான் நீதிமான் போல நல்லவன் போல நான் முடிவுன்னு சொல்றான். ஆனா இவன் கெட்டவன் ஆலோசனை கொடுக்கான்னு பார்க்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசை நினைச்சு கூட நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். இந்த உபதேசம் தான் என்னாகுமோ 25வது அதிகாரத்துல என்ன பண்ணாங்கன்னா, 2வது வசனம் படிங்க. என்னாகுமோ 25:2. அதை ஃபுல்லா வாசிக்க நேரம்ல பாருங்க. தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்து பண்ணும். யாரு? மீதியானியர்கள் என்ன பண்ணாங்க? தங்கள் தேவர்களுக்கு விக்கிரகத்துக்கு இட்ட பலிகளை விருந்தும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவரை பணிந்து கொண்டார்கள். அவர் ஒருவருக்கே ஆராதனை. அல்லேலூயா. சத்தமுறை அல்லையிலே சொன்னானே. யாரு? என்னை என்று வேறே தேவர் வேண்டாம், அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும். இவங்க எங்க போனாங்க? இந்த விருந்துக்கு அழைச்சா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தோத்திரம். ஆமென். பொங்கலுக்கு அழைப்பாங்க, தீபாவளிக்கு அழைப்பாங்க, கிறிஸ்துமஸுக்கு அழைப்பாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்காங்க. தோத்திரம். என்ன செஞ்சாங்க? அவன் நல்லா போதனை போட்டான். என்ன செஞ்சான்? விருந்துக்கு ஆட்கள் அவன் வருவான். அழைச்சாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? இப்படி இஸ்ரவேல் பாலோக்கு பேரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டு. சரி, இவங்க என்ன பண்ணாங்க? போனாங்க. இது மன்னாவை சாப்பிட்டு வாய்க்கு என்ன செய்யல? ஒரே மன்னா தான். காலை மன்னா, மதிய மன்னா, நைட்டு மன்னா. இப்ப இவன் விசேஷ சாப்பாடு வச்சிருக்கோன்னே என்னது? இச்சை. ஆமென். சோத்திரம். உணவு. ஆதாம் விழுந்தது, ஏவாள் விழுந்தது இச்சையின் மூலம் தான் சாகடிச்சான். உணவு இச்சை. இயேசுநாதரையும் இந்த கல் அப்பமாகும்படி அவர் செய்தார். ஆமென். தோத்திரம். என்ன செய்யறான்? இந்த உணவுக்கு ஆசைப்பட்டு போனான். அது எதுக்கு படைத்தது? விக்கிரங்கள் படைத்தது. விக்கிரங்கள் படைத்தது நம்ம புசிக்கலாமா? புசிக்க கூடாது. மன்னிக்கப்படாத பாவம். ஆமென். விக்கிரகத்தை பணிந்து கொள்ளலாமா? அது மன்னிக்கப்படாத பாவம். ஆமென். வேசி விபச்சாரம் தானே பண்ணலாமா? மன்னிக்கப்படாத பாவம். வெளிப்படுத்தல் 21:8. தோத்திரம். என்ன மன்னிக்கப்படாத பாவத்தை அவங்க செஞ்சாங்க. ஆமா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, வெளியே நல்லவன் போல பேசுறான், அந்தரங்கத்துல எவ்வளவு கெட்ட உபதேசத்தை கொடுத்துட்டான் பாருங்க. அல்லேலூயா. அப்போ இந்த 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 பாவம் செய்ய அவன் என்ன சொல்ல? இதை நீ செஞ்சியானா கர்த்தர் அந்த சனத்தை விட்டு என்ன பண்ணிடுவாரு? விலகிடுவாரு. நீ ஈஸியா அவர்களை என்ன பண்ணிடலாம்? மேற்கொண்டலாம் அப்படின்னு கெட்ட உபதேசத்தை கொடுக்கான். இவன் என்ன பண்றான்? அதே மாதிரி சொல்றாங்க, விபச்சாரம் பண்றதுக்கு அழகான பெண்கள் அனுப்புனாங்க. அதுல ஒருத்தர் கூட்டு போனா ஒரே குத்துனா அதுல வாதை நினைச்சு, அந்த வாதையில செத்துன எத்தனை பேரு? அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். பாருங்க, 20 கெட்ட உபதேசத்தால. நீ நல்லவனா இருந்தா நல்ல உபதேசம், நீ கெட்ட உபதேசம் எத்தனை பேர் செத்தான்? 24. அவன் ரத்த பலி போல அவன் மேல இருக்கும். ஆமென். இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. இதனாலதான் போதகத்தை குறித்து ஆமே அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகரா கரெக்டான போதகத்தை கொடு. இயேசு நேசிப்பார், ஆசீர்வதிப்பார், இயேசு நடிப்பார், இயேசு எவ்வளவு தப்பு பண்ணாலும் தண்டிக்க மாட்டார். நீ பிழையாம உபதேசம் இது.
ஒரு பிள்ளைய நேசிச்சா அந்த பிள்ளைய அவங்க தப்பு பண்ண கண்டிப்பாங்க. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ நல்ல உபதேசத்தை கொடுக்கணும். நல்ல உபதேசம். போதக சிச்சையே ஜீவ வழி. ஆமென். போதக சிச்சை என்னது? ஜீவ வழி என்று எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ சிச்சை, கர்த்தருடைய வேதத்தை சிட்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான். அப்ப வசனத்தை சிட்சித்தான் போதிக்கணும், சிட்சித்து போதிக்கணும். அப்படி கண்ணை தொடைப்பார், காலை தொடைப்பார், காலை தொடைப்பார், நீயும் கர்த்தர்கிட்ட கோபாக்கினே ஆகிரும். தோத்திரம். அப்போ போதகம் நல்ல போதகத்தை கொடுக்கணும். இப்ப கெட்டவன் வெளியே நல்லவன் போல ஆட்டுத்தோலை பொறுத்துக்கிட்டு உள்ளத்துல பட்சிக்கிற ஓனாயின் பாய்க்கிறோம். ஆமா, ஸ்தோத்திரம். மத்தேயு 7வது அதிகாரத்துல 21 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னாங்க? அந்த நீதிமான்கள் என்ன பண்ணாங்க? ஆமா, 9:44 நீதிமான்கள் நாங்க தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், என்ன செஞ்சோம்? அற்புதங்களை செஞ்சோம். கர்த்தர் அவங்களை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? உங்களை அறிய நீங்க எவ்விடத்தாரோ அக்கிரம செய்யல, என்னை விட்டு அகன்று போங்க. அப்ப இன்னைக்கு தீர்க்க தரிசனம் பிழையாம போல என்ன செய்றாங்க? தீர்க்க தரிசனம் சொல்றான் பாருங்க, அவங்களாம் நம்பாதீங்க. என்ன செய்யாதீங்க? நம்பாதீங்க. கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதகம் இன்னைக்கு என்ன செய்யறதுக்கு மலிந்து கிடக்கிறது என்று பார்க்கிறோம், மலிந்து கிடக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனா இவன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, கள்ள உபதேசத்தை கொடுத்துட்டு கெட்டதை செஞ்சுட்டு அவன் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, நான் நீதிமான் போல மரிப்பேனாக. ஆமென். என்ன சொல்றான்? செய்யறதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். ஆனா வெளியே நான் நீதிமான் போல் என்ன செய்வேன்? மரிப்பேனாக அப்படின்னு அவன் சொல்றான் பாருங்க. கர்த்தர் பார்த்தார். ஸ்தோத்திரம். ஆமென். வேதம் சொல்லுகிறது என்னாகும் 31:8 துன்மார்க்கன் மரிப்பது போல் மரித்தான் என்று சொல்ல. வாசிங்க பார்க்கலாம். என்னாகும் 31:8 வாசிங்க. போட்டியம்மா. அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானின் 5 ராஜாக்களாகிய என்ன செஞ்சாங்க? அவங்களை கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிழையாமை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். இஸ்ரவேலருக்கு கொன்று போட்டான்னு பார்க்கிறோம். புரியுதுங்களா? இதான் என்ன செஞ்சது? இவன் கிரியை தக்கன, இவன் கிரியை தக்கன. தோத்திரம். கிரியை தக்கன இவன். நம் அப்ப இவன் முடிவு எப்படி முடிஞ்சது? பட்டயத்தால் முடிகிற நல்லமா, நல்ல மரணமா, கெட்ட. புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். ஆனா நீதிமான் போல நான் மரிப்பேன் என்று அவன் சொன்னான் பாய்க்கிறோம். ஆனா துன்மார்க்கனை போல அவன் மரித்தான். ஏன்னா துன்மார்க்கன் ஆலோசனை கொடுத்தான் பாய்க்கிறோம். வெளியே தீர்க்க தரிசி, வெளியே நீதிமான் போல பேச்சு, ஆனா அந்த ரங்கம் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை. வெளியே வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல நீதிமான் தீர்க்க தரிசி என்னது ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்ட ஆட்கள் உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்க்களா இருந்தான்னு பாய்க்கிறோம். அவங்க முடிவு இப்படிதான் இருக்கும். ஆமேன். அதான் ஒரு உத்தமனை நோக்கி செம்மேனன் பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இவன் சமாதானத்திலே உயிரோட வச்சு நினைச்சாங்க, பட்டயத்தால் வெட்டுறான், குத்துறான், கிழிக்கிறான். அது நல்ல சாவா? கையில் ஊத்துற அல்லையே சொல்ல. அட பாவமே, சத்தமே வரமாட்டாங்க. சோத்திரம். உண்மை வேணுங்க, நீதி வேணுங்க. அம்மே நான் நீதிமான்னு சொல்லிடலாம். யோக்கியம் வாரான் சொம்பெடுத்து வைன்னு சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? தன்னைத்தான் புகழக்கூடாது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மே அந்த பரிசுத்தம், அந்த நீதி எலிசாவுக்குள்ள நிரம்பி இருந்தனால அவ சொன்னான்னு பார்க்கிறோம். தோத்திரம், தோத்திரம். அப்போ கர்த்தர் பார்க்கிறார் இந்த இடத்துல, உண்மை நீதி என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. அப்படி அப்படி இருக்கிறவங்க, அதான் நீதி செய்கிறவன் என்ன நீதி செய்யட்டும் தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறோம். தேவன் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். 2 பேதுரு 2:5 வாசிங்க. இந்த ஒரு வார்த்தை சொல்லி நாம் நிறைய செய்யலாம். 2 பேர் உலகத்தாரையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. பாருங்க, நீதி மரணத்துக்கு என்ன செய்யும்? தப்புவிக்கும். இப்ப பாருங்க, 120 வருஷம் எதை குறித்து பேசினானா நோவா? நீதியை குறித்து பேசினான். ஏன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல 8வது வசனம் 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாகவும் நீதிமானாகவும் இருந்தான். அவன் கர்த்தரோட நீதிபரராகிய
இயேசு கிறிஸ்துவோட நோவா வாழ்ந்தான், சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிபரரோட வாழ்ந்தான். அந்த உலகம் அசுத்தம் இருந்திருந்தது, அநியாயம் நிறைஞ்சிருந்தது, அக்கிரமம் நிறைஞ்ச உலகத்தோட அவன் வாழல. அவன் நீதிபரரோடு அவன் வாழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அந்த கூட்டத்துக்குள்ள நோவா மட்டும் கர்த்தர் நீதிமானா கண்டார். நோவாவுக்குள்ள நீதி குறையல, உண்மை குறையல, பரிசுத்தம் குறையல. ஆனா மிச்சவங்களை பார்த்தார், பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை, நீதி இல்லை, அநியாயம் அக்கறம் தலைவிரித்து ஆடினது. கர்த்தர் வெள்ளம் என்கிற பட்டயத்தால எல்லாத்தையும் கர்த்தர் அழித்தா. அவன் முடிவு பரிதாபமா இருந்தது. அவன் துடிக்க துடிக்க செத்துருப்பானோ. தண்ணியில வெள்ளம் வந்தா எப்படி செத்துருப்பாங்க? மூக்காலையும் வாயாலையும் தண்ணியை குடிச்சுது, அப்படித்தானே செத்துருக்கணும். அல்லேலூயா. நீங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் அந்த உபதேசத்தை கொடுக்குறோம். அப்போ அத்தனை பேர்ல ஒரு நோவா இருந்தான்னு பார்க்கிறோம். நீதி அங்க இல்ல, நீதி அங்க இல்ல, அநீதி நிரம்பி இருந்தது. அநீதி உள்ளவனை எல்லாம் வெள்ளம் என்க பட்டையும் அழித்ததுன்னு பார்க்கிறோம். நீதி உள்ள அம்மே நோவா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள அந்த நீதி இருக்கணுங்க. நீதிமான் போல பேசாதான், நீதிமான் போல நடிக்காதான். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் பார்க்கும்போது அந்த நீதி குறையக்கூடாது, உண்மை குறையக்கூடாது, பரிசுத்த குறையக்கூடாது. நீதியில அவன் சரியா நடப்பான், நீதியில சரியா இருப்பான், அவன் தான் நீதிமான். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்குள்ள உண்மை நீதி குறையவே கூடாது. குறைந்தால் சோதோம் பட்டணம் தான், குறைந்தால் வெள்ளம் தான், அழிவு தான் பார்க்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிற நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கு. நீதியின் பாதையில் என்ன இல்ல? மரணம் இல்லை, அந்த பாதையில் ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ ஒருத்தன் இருந்தா அவன் நீதியின் பாதையில நடப்பான், வேறொரு பாதைக்கு போக மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது? நீதி இருக்கிறது பார்க்கிறோம், உண்மை இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறதுன்னு பார்க்கிறான். இப்ப இந்த நீதி பரிசுத்தம் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அடிச்சு நாங்க பேசுறோம். ஸ்தோத்திரம். இல்லைன்னா கண்தோட பிரசங்கம் ஆண்டு இறுதி கூட்டம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் இடங்க. ஆண்டவரே, பூமியில் வாழும் நாட்களெல்லாம், இந்த உலகமாக்கி பூமியில் வாழும் நாட்களெல்லாம் ஆண்டவரே, உண்மையும் பரிசுத்தும் நீதியும் என்னில் குறையாதிருக்க எனக்கு உதவி செய்யும். நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், நீதி குறையக்கூடாது. 50, 40, 30, 10 அழிஞ்சுது. நீதி குறைஞ்சா அழிவு, நீதி நின்னா நீ தப்புவிக்கப்படுவா. ஆமே. சிங்கத்து கெபிக்கல் தானியல் போனான், நீதி கேடு செய்யலன்னா தப்பி வந்தான். நீதி இல்லாதவன் போனான், சிங்கம் காலி பண்ணினது. ஆமே. நம்ம வாழ்க்கையில நீதி இருந்தா நம்மளை எதுவும் மேற்கொள்ளாது. ஸ்தோத்திரம். சிங்கம் பார்த்து சொன்னது, நீ நீதிமான், நான் உன்னை கைவிக்க மாட்டேன், நீ அமைதியாயிரு அப்படி சொல்லிச்சு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமான் மேல ஒருவனும் கைப்பட முடியாது. ஏன்னா அவன்கிட்ட நீதி இருக்கும், உண்மை இருக்கும், பரிசுத்தம் இருக்கும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துற தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. அதனாலதான் பவுல் கடைசியில சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிங்க, 8வது வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். என்றைக்கு கர்த்தர் அவரை நீதிபர் சந்தித்தாரோ, ஞானஸ்நானம் எடுத்து அன்னைக்கு நீதியினால் நிரப்பப்பட்ட பவுல் அவன் தேகத்தை விட்டு பிரியும் நாள் வந்த போதுதான் சொல்றான் பார்க்கிறோம். 6வது வசனம் சொல்லலாம், நான் தேகத்தை விட்டு பிரியும் நாட்கள் வந்து விட்டது. அதுக்கு பிறகுதான் அந்த 7வது வசனம் வருகிறது. என்ன வருகிறது என்றால், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செஞ்சேன்? காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம். என்ன கிரீடம் இருக்கிறது? நீதியின் கிரீடம். அப்ப சொல்றான், என் வாழ்க்கையின் முடிவு நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும். அப்ப நீதிமானுக்கு வாழ்வின் முடிவு என்னது? நீதியின் கிரீடம் இருக்கிறது.
அப்போ நீதிமானுக்குள்ள நீதி இருக்கும். அந்த நீதியில வாழ்ந்து நீதியில மரிப்பானா என்றால் அவனுக்கு என்ன கிரீடம் இருக்கிறது? நீதி. ஆமென். நீதியின் கிரீடம் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்காது, ஓட்டத்துல ஓடுவாங்க, ஆனா முடிவுல அதான் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல 24 இருந்து 26 வரை படிச்சு பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஓட்ட பந்தயத்துல ஓடுறாங்க, அவங்க ஒருத்தன் தான் பெற்றுக்கொள்வான். ஆனா விசுவாசத்துல நம்ம ஓடுறோம் பாருங்க, ஓடுகிற எல்லாருக்கும் அந்த கிரீடம் கிடைக்கும். ஆமென். நீதியின் கிரீடம் நமக்கு கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் நம்ம வாழ்க்கை. விசுவாசத்துல ஓடுறோம் பாருங்க, விசுவாசத்தை துவக்கிறவர் தான் முடிக்கிறவர் தான். உதறி தள்ளிட்டு ஓடுங்க, பொறுமையோட ஓடுங்க. எபிரேயர் 12:1 பொறுமையோட ஓடுங்க. ஆனா முடிவு எப்படி இருக்கணும்னா, நீதியில துவங்கி நீதியில முடிக்கணும். அவன் தான் நீதிமான். அவன் முடிவு சமாதானம். அவன் முடிவு என்னது? சமாதானம். ஆபிரகாமுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுனுடைய முடிவு நீதிமான் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க முடிவுலாம் சமாதானத்துல. அவங்ககிட்ட நீதி குறையல. யோபு கிட்ட நீதி உண்மை குறையல. தாவீது கிட்ட உண்மை குறையாதபடி காத்து கொண்டான். குறைஞ்சாலும் காலில் விழுந்து கையில விழுந்து நீதியை நிரப்பிக்கிட்டான். நீதியின்படியே வாழ்ந்தான், நீதியின்படியே அவன் மரித்தான் என்று பார்க்கிறோம். தோத்திரம். அதனால அவன் முடிவு சமாதானமா இருந்ததுன்னு பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் முடிவு வந்திருக்கிறோம். இது உங்க முடிவு ஜெயத்துல முடியும். ஜெயம் பெற்றவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? கிரீடம் கொடுப்பாங்க. ஆமென். வெற்றி பெற்றவங்க என்ன உண்டு? கிரீடம் உண்டு என்று பார்க்கிறோம். நம்ம முடிவு எதில் முடியணும்? வெற்றியில முடியணும். ஆமென். ஓட்டத்தின் முடிவு வெற்றியில முடிஞ்சா இந்த கிரீடம் இங்க வாடி போறது வாடாத கிரீடம், நீதியின் கிரீடம் கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு மனுஷனுடைய துவக்கத்தை முடிவு சம்பூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம முடிவு முக்கியங்க. நீ நல்லவனா இருந்து, நீ நல்லவனா வாழ்ந்து, நீ நல்லவனாய் மடிந்தால் உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். தோத்திரம். யூதாசு போல நடிச்சுக்கிட்டு, யூதாசு போல வேஷம் போட்டுக்கிட்டு, பிழையாம் தீர்க்கதரிசி போல நடிச்சுக்கிட்டு வேஷம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா முடிவு பரிதாபமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம முடிவு நல்லா இருக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கிற நீதி, கர்த்தருக்குள்ள இருக்கிற உண்மை, கர்த்தருக்குள்ள இருக்கிற பரிசுத்த நமக்குள்ள இருக்கணும். இந்த உண்மை, பரிசுத்த, நீதி நமக்குள்ள இருந்தா நம்மளை பார்க்கறோம் சொல்லுவான், பரிசுத்தவான், இவர் பரிசுத்தவான், இவர் நீதிமான், இவர் உத்தமமான ஆள். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்ல பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்க பொய் பேச மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்க என்ன செய்ய மாட்டாங்க? பிறர் காரியத்தை இச்சிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்க உண்மையா இருப்பாங்க. பிறருக்கு நன்மை செய்வாங்க, பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. நல்ல மரமா இருந்து நல்ல கனிகளை கொடுப்பாங்க. கனி கொடுக்கிற மரத்தை கர்த்தர் அதிக கனி கொடுத்து ஆசீர்வதிப்பான்னு பார்க்கிறோம். கனி கொடாத மரத்தை பட்டயத்தால வெட்டி அக்கினிக்கு போடுவாருன்னு பார்க்கிறோம். நீதிமானுடைய முடிவு அதிக கனிகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிற முடிவு, பசுமையும் புஷ்டியுமா இருக்கிற முடிவு. ஆனா நடிச்சு ஏமாத்துற முடிவு பட்டயத்தால் முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவனுக்கு எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்ம என்ன நீதி குறையக்கூடாது. நோவாவுக்குள்ள அந்த நீதி தான் அவனை காப்பாத்திச்சுன்னு பார்க்கிறோம். மற்றவங்ககிட்ட அந்த நீதி இல்லைன்னு பார்க்கிறோம். தோத்திரம். நீதிமானி மாதிரி பேசாதீங்க, நீதி படி நடங்க, நீதியின் படி வாழுங்க. நீதிபரருக்கு முன்பாக நீதி குறையாதபடி கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அப்படின்னா நம்ம முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். நம்ம முடிவு எப்படி இருக்குன்னா நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, சோத்திரம். ஆவிக்குரிய ரீதியில இந்த உலக காரியம் கொஞ்ச நாள் முடிஞ்சு போயிடும். ஆனா இது நித்தியம், முடிவு நித்தியம், நித்திய ஜீவன் பார்க்கிறோம். இதுதான் முக்கியம் பார்க்கிறோம். உலக காரியம்லாம் அழிஞ்சு போகும். காண்கிற உலகம் அழியும். ஆனா நம்ம கவலையெல்லாம் எதுல தான் இருக்கும் தெரியுமா? இதுல தான் இருக்கும். இதுல இருந்து சாத்தான் வஞ்சித்துருவான். இதுல தான் யூதாசா வஞ்சிச்சுட்டான். இதுல தான் சாத்தான் பிழையாமையும் வஞ்சிச்சுட்டான். பிழையாம ஆரம்பம் நல்லா இருந்தது, யூதாசா ஆரம்பம் நல்லா இருந்தது. ஆனா வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. முடிவு பரிதாபமா போச்சுன்னு பார்க்கிறோம். ஆனா நீதி குறைஞ்சதுன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். உண்மை குறைஞ்சா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். பரிசுத்தம் குறைஞ்சாலும் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம் சாத்தானால்.
அதனால உண்மை பரிசுத்த நீதி குறையாம இருந்தால் ஆமே நம்ம முடிவு பரிபூரணமா இருக்கும், சமாதானமா இருக்கும், வெற்றியா இருக்கும், ஜெயமா இருக்கும். கிரீடத்தை பெற்று வெற்றி பெற்று கிரீடத்தை பெற்று ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து ஆசீர்வாதமாய் இருப்பான். ஆமென். 2 காரியத்தையும் சொல்லியிருக்குன்னு பார்க்கிறோம். ஆகவே நம்ம வாழ்க்கையில் என்ன குறையக்கூடாது? நீதி, உண்மை, பரிசுத்தம் குறையக்கூடாது. சோத்திரம். ஆமே. பேசாதா, நான் நீதிமான் சொல்லாதா. அந்த நீதி பரர வெளிப்படுத்து, நீதியை வெளிப்படுத்து, பரிசுத்த வெளிப்படுத்து. இந்த உலகம் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை பார்க்கட்டும், உனக்குள்ள இருக்கிற நீதியை பார்க்க, கர்த்தருடைய நீதியை பார்க்கட்டும், உண்மையை பார்க்கட்டும். உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் பரிபூரணமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதியின் கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு இப்படி கொடுத்து நம்மை நடத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாம் எழும்புங்க, ஜெபம் பண்ணுவோம்.